காஞ்ச மஞ்சள் பட்டாணியில் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் மஞ்சள் பட்டாணி எடுத்து கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கணும். ஒரு 6 hours ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச பட்டாணி குக்கரில் போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா ஒரு 7-8 சவுண்டு வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். அந்த வெந்த பட்டாணியில் எப்படி குழம்பு வைக்கலான்றதை இப்போ பார்க்கலாம். பட்டாணி எப்படி வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் கீரி போட்டுட்டு அதிலே கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு என்னென்ன தேவையானதுன்னு பார்க்கலாம். வேக வச்ச பட்டாணி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கரைச்சி வச்ச கொஞ்சம் புளி, கடுகு, வெந்தயம், சோம்பு, தாளிக்கிறதுக்கு தேங்காய், அதோட மிளகாத்தூள், உப்பும் சேர்த்துக்கணும். இதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த தாளிக்கிற பொருளை போட்டு தாளிச்சுக்கலாம். முதல்ல கடுகு, வெந்தயம், சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதையும் அதோடய போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோடு இந்த தக்காளியும் ஆட் பண்ணி அதுக்கு குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வேகும். அதனால் உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின அப்புறமா இந்த வேக வச்சோம்ல பட்டாணி, அதை ஃபஸ்ட்டு முதல்ல அதை கொட்டிக்கணும். நல்லா அதை கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை முதல்ல ஆட் பண்ணிடணும். இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். இந்த குழம்பு பத்தாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டால் இன்னும் கொஞ்சம் குழம்பு கிடைக்கும். இது அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொதித்து வரும்போது கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதையும் அதில் விட்டுக்கணும். இந்த திப்பியெல்லாம் இல்லாமல் நல்லா ப்ளெயின் புளியாக சும்மா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டா போதும். அதை நல்லா கரைச்சி அதில் விட்டுட்டு அதுவும் நல்லா தளன்னு நல்லா கொதிக்கணும். அது ஒரு இந்த புளியோட இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நம்ம அதில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டோம், புளியும் ஊற்றிட்டோம். அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த கலவை எடுத்து அதில் ஊற்றிடணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா கரைச்சி அதில் ஊற்றிட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். பட்டாணி குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில். அது எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அது மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த குழம்பு வச்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட போதும், ஒரு முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிட்டாலும் போதும்.
எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்போஸ் இந்த மாதிரி குழம்பு வைக்க செய்வங்களுக்குலாம் நல்லா தெரிஞ்சு கூட இருக்கலாம். இதில் வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணுமா எனக்கு சொல்லுங்கள். நான் இப்படி பண்ணுவேன், டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கொதிச்சிடுச்சு, பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம்.